ஸ்மார்ட் போன் லான்ச் ஆகி ஒரு சில நாள் ஆகுது. இத நம்ம ரிவ்யூ பண்ணோமா அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருந்தோம். ஏன்னா இதோட பிரைஸுமே அதிகமா இருந்துச்சு. இப்ப இந்த ஸ்மார்ட் போனை ரிவ்யூ பண்றதுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு. இதை நம்ம டெஸ்ட் பண்ணும்போது தான் தெரிஞ்சு இந்த ஸ்மார்ட் போன்ல பயங்கரமா ஒரு விஷயமா ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா இதோட கேமரா தான். ஸோ கேமராக்காக இந்த விவோ V70 எலைட் ஸ்மார்ட் போனை நீங்க கண்டிப்பா வாங்கலாம். ஸோ இந்த கேமராவை தவிர இந்த ஸ்மார்ட் போன்ல வேற என்னெல்லாம் இருக்கு அப்படின்றத டீட்டெயிலா இந்த வீடியோல நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவை நீங்க ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா நம்ம சேனல்ல பாக்குறீங்க அப்படின்னா நான் உங்க பிரியா பாண்டியன், இது உங்க டெக்ஸ்ட்ரீம் சேனல். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஃபர்ஸ்ட் இந்த விவோ V70 எலைட் ஸ்மார்ட் போனோட டிசைன் பொறுத்த வரைக்கும் இது ரொம்பவே காம்பேக்டா இருக்கு. இன்ஹேண்ட் ஃபீல் பாத்தீங்க அப்படின்னா யூஸ் பண்றதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளா இருக்கு. நீங்க ஐபோன்லாம் யூஸ் பண்ணிட்டு இந்த ஸ்மார்ட் போனை நீங்க கையில பிடிக்கும் போது ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு எல்லாருக்குமே. அண்ட் இதோட திக்னஸ் பொறுத்த வரைக்கும் 7.6 mm திக்னஸ் கொடுத்திருக்காங்க. அண்ட் வெயிட் வந்து 196 கிராம் இருக்கு. ஸோ ஈவன் 196 கிராம் இருந்தாலுமே இதோட வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ ஹோல்ட் பண்றதுக்கு அவ்வளோ வெயிட்டா வந்து தெரியல. அண்ட் நம்ம வச்சிருக்க கலர் ஆப்ஷன் பாத்தீங்க அப்படின்னா பேஷன் ரெட். ஸோ இந்த கலர் ஆப்ஷன் எனக்கு பர்சனலா ரொம்பவே பிடிச்சிருக்கு. நீங்க வெயில எல்லாம் யூஸ் பண்ணும்போது ஒரு மாதிரி டியூயல் டோன்ல வந்து தெரியுது. பிளாக் அண்ட் ரெட் கலர் காம்பினேஷன்ஸ்ல வந்து தெரியுது. இந்த பேஷன் ரெட் மட்டும் இல்லாம இன்னும் ரெண்டு கலர் ஆப்ஷன்ஸ் வந்து வருது. பிளாக் கலர், அதுக்கப்புறம் சாண்ட் பீச். அண்ட் இதுல பாத்தீங்க அப்படின்னா வெறும் பிளெயினான ஒரு டிசைன் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் வெறும் மேட் ஃபினிஷோட தான் இருக்கு. அண்ட் இவங்க யூஸ் பண்ணிருக்க மெட்டீரியல் வந்து கிளாஸ். சைட்ஸ் எல்லாமே வந்து அலுமினியம் ஃப்ரேம் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்ல ப்ரொடெக்ஷனுக்கு ஷார்ட் சென்சேஷன் ஒரு ப்ரொடெக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலா இதோட டிசைன் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா சூப்பரா இருக்கு. பார்க்க சிம்பிளா இருந்தாலும் ரொம்ப ப்ரீமியம் லுக்ல தான் இருக்கு. நெக்ஸ்ட் இந்த விவோ V70 எலைட் ஸ்மார்ட் போனோட முக்கியமான ஹைலைட்டே இதோட கேமரா தான். ஸோ கேமரா பொறுத்த வரைக்கும் ரியர் சைடில் வந்து 3 கேமராஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து 50 மெகா பிக்சலுக்கான ஒரு மெயின் கேமரா சோனியோட MX776 சென்சாரோட வருது. இதுல ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனும் வந்து கொடுத்துருக்காங்க. இதோட அபேச்சர் சைஸ் வந்து f1.8 வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் செகண்டரியா ஒரு 50 மெகா பிக்சலுக்கான ஒரு டெலிஃபோட்டோ லென்ஸுமே இருக்கு. இதுலயுமே ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் இருக்கு. அண்ட் இதுல யூஸ் பண்ணிருக்க சென்சார் வந்து சோனியோட 882 சென்சார் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் எடுக்கிற இமேஜஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ கிளாரிட்டியாக இருக்குது. இமேஜை நல்லாவே ப்ராசஸ் பண்ணி டீட்டெயில்ஸ் எல்லாமே கிளியராக வந்து அவுட்புட் வந்து கொடுக்குது. கலர்ஸ்லாம் வந்து ஓவர் பூஸ்டப் பண்ணாமல் நேச்சுரல் கலர்ஸாகவே தான் வந்து இதோட இமேஜ் குவாலிட்டி வந்து இருக்குது. அண்ட் ஜூம் பண்ணாலுமே வந்து இமேஜஸ் வந்து உடையில அவ்வளோ டீட்டெயிலாக இருக்குது. அண்ட் போர்ட்ரேட் ஷாட்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா பிளர் எஃபெக்ட்ஸ், எட்ஜ் டிடெக்ஷன் எல்லாமே நல்லா இருக்குது. பின்னாடி இந்த பொக்கே எஃபெக்ட்டுமே வந்து அவ்வளோ வந்து சூப்பராக இருக்குது. நீங்கள் சோஷியல் மீடியாலெல்லாம் வந்து போஸ்ட் பண்ணும்போது பார்க்கறதுக்கு ஒரு DSLRல எடுத்த எஃபெக்ட் மாதிரியே தான் இருக்கும். அண்ட் இதுல வந்து 3x ஆப்டிக்கல் ஜூம் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ 3x வரைக்கும் ஜூம் பண்ணும்போது கிளாரிட்டியா இருக்கு. அதுக்கு மேல போனோம் அப்படின்னா கொஞ்சம் டீடைல் லாஸ் இருக்கு. மித்தபடி இந்த விவோ X200Tல எடுக்கிற அதே இமேஜ் குவாலிட்டி இருக்கு. ஏன்னா அதுலயுமே இதே சென்சார்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் மூணாவதா ஒரு பேசிக்கான 8 மெகா பிக்சலுக்கான அல்ட்ரா வைட் ஆங்கிள் சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல எடுக்கிற இமேஜஸ் வந்து ஆவரேஜா தான் இருக்கு. இதையுமே அவங்க நல்லா ஆப்டிமைஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா இருந்திருக்கும். மித்தபடி இந்த ரெண்டு கேமராஸும் பாத்தீங்க அப்படின்னா பக்காவா இருக்கு. இதுல லோ லைட் பெர்ஃபார்மன்ஸுமே வந்து சூப்பரா இருக்கு. நம்ம ரொம்ப இருட்டுல வந்து போட்டோஸ் எடுத்தா கூட டீடைல்ஸ் வந்து நல்லா கிளியரா வந்து இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம இதுல வந்து ஃப்ரண்ட் கேமரா 50 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலயுமே பாத்தீங்க அப்படின்னா ரியர் சைட்ல எடுக்கிற மாதிரியான டீடைலான கிளாரிட்டியான இமேஜ் அவுட்புட் தான் வந்து ஃப்ரண்ட் கேமராலையுமே கொடுக்குது. ஸோ செல்ஃபி ஷாட்ஸ்லாம் வந்து ரொம்ப கலர் ஓவரா என்ஹான்ஸ் பண்ணாம நேச்சுரல் கலர்ஸா தான் வந்து நமக்கு ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்குது. ஸோ போட்டோவோட சாம்பிள்ஸ்லாம் எப்படி இருக்கு அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் வீடியோஸ் பொறுத்த வரைக்கும் பேக் சைடு அண்ட் ஃப்ரண்ட்லயுமே பாத்தீங்க அப்படின்னா 4K 60 FPS சப்போர்ட் இருக்கு. இது ரெண்டுத்துலயுமே ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் இருக்கனால வீடியோ வந்து நல்லா ஸ்டேபிளா இருக்கு. கிளாரிட்டி நல்லா இருக்கு. இதுலயுமே கலர்ஸ் எல்லாம் ரொம்ப என்ஹான்ஸ் பண்ணாம நேச்சுரல் கலர்ஸ் தான் இருக்கு. ஸோ இந்த வீடியோட குவாலிட்டி எப்படி இருக்கு அப்படின்றத நீங்களே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம விவோ V70 எலைட் ஸ்மார்ட் போன்ல வந்து ரியர் கேமரால 4K 60 FPS சப்போர்ட்டோட வீடியோஸ் வந்து எடுத்துட்டு இருக்கோம். ஸோ இதோட கிளாரிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்க. ஸோ ரொம்ப ஸ்டேபிளாகவே இருக்க மாதிரி இருக்கு. ஸோ நீங்கள் எப்படி இருக்கு அப்படின்றதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம விவோ V70 எலைட் ஸ்மார்ட் ஃபோனில் ஃப்ரண்ட் கேமராவில் வீடியோ ஷூட் பண்ணுறோம். இதில் 4K 60 FPS சப்போர்ட் இருக்குது. ஸோ இதோட கிளாரிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதில் ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் இருக்கனால வீடியோ வந்து நல்லாவே ஸ்டேபிளாக இருக்குது.
அடுத்து இந்த ஸ்மார்ட் போன்ல நான் பாசிட்டிவா பாக்குற விஷயமே இதோட டிஸ்ப்ளே தான். ஸோ இந்த ஸ்மார்ட் போனை நம்ம கையில எடுத்து யூஸ் பண்ணும்போதே அவ்வளோ ஒரு பட்டரி ஸ்மூத்னஸா வந்து இருக்கு. ஸோ இதை நம்ம கையில வச்சு யூஸ் பண்றதுக்கு ஒரு ஹை அண்ட் ஸ்மார்ட் போனை யூஸ் பண்ற ஒரு ஃபீல் வந்து கிடைக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாம இது வந்து ரொம்ப காம்பாக்டாவும் இருக்கனால இதோட சைஸ் வந்து 6.59 இன்ச் 1.5K ரெசல்யூஷன் உள்ள ஒரு OLED டிஸ்ப்ளே வந்து கொடுத்திருக்காங்க. அண்ட் 120 Hz ரெஃப்ரெஷிங் ரேட் இருக்கு, 459 ppi டென்சிட்டி இருக்கு. அண்ட் இதுல HDR10+ சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. ரெண்டுத்துக்குமே இருக்கு யூடியூப் அண்ட் நெட்ஃபிளிக்ஸ்ல. ஸோ இதுல வீடியோஸ் பார்க்கிறதுக்கு அவ்வளோ கிளாரிட்டியா இருக்கு. இதோட பெசல்ஸ்மே தின்னா இருக்கனால வீடியோஸை வந்து நம்ம ஃபுல் ஃபிளெஜ்டா நம்ம பார்க்க முடியும். ஸோ இதோட வீடியோ கிளாரிட்டி சூப்பரா இருக்கு. அண்ட் அவுட்டோர்ல யூஸ் பண்றதுக்குமே எந்த ஒரு இஷ்யூஸ்மே இல்லை. ஏன்னா இதுல வந்து 1800 nits HBM கொடுத்திருக்காங்க. 5000 nitsக்கான பீக் பிரைட்னஸும் இருக்கு. அண்ட் இதுல வந்து அல்ட்ராசோனிக் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து கொடுத்திருக்காங்க. இதோட ஆக்ஷனுமே குயிக்கா இருக்கு, ஃபேஸ் அன்லாக்குமே வந்து குயிக்கா இருக்கு. ஸோ ஓவராலா டிஸ்ப்ளே வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. இதோட பேட்டரி பொறுத்த வரைக்கும் இதுல 6500 mAh பேட்டரி கொடுத்திருக்காங்க. இதை சப்போர்ட் பண்றதுக்கு 90 வாட்ஸ்க்கான சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்கு. ஸோ இந்த பேட்டரியை சார்ஜ் பண்றதுக்கு 1 hour வரைக்கும் ஆகுது. அண்ட் இதோட SOT டைமும் பாத்தீங்க அப்படின்னா 1.5 நாள் வரைக்கும் இந்த பேட்டரி வந்து சஸ்டெயின் ஆகுது. சார்ஜ் பண்றப்பயுமே எந்த ஹீட்டிங் இஷ்யூவும் ஃபேஸ் பண்ணல. ஸோ ஓவராலா பேட்டரி நல்லா தான் இருக்கு. அடுத்து இந்த ஸ்மார்ட் போனோட ப்ராசஸர் பொறுத்த வரைக்கும் இதுல 8s Gen 3 ப்ராசஸர் கொடுத்திருக்காங்க. என்னதான் 8s Gen 3 ப்ராசஸர் கொடுத்திருந்தாலும் இதோட ஆப்டிமைசேஷனை எங்கேயோ வந்து மிஸ் பண்ணிட்டாங்களோ அப்படின்ற மாதிரி தான் தோண வைக்குது. ஏன்னா இதுல வந்து கேம் பிளே எல்லாம் வந்து சுத்தமா நல்லா இல்ல. ஒரு 30,000 ஸ்மார்ட் போன்ல விளையாடுற ஒரு கேம் பிளே ஃபீல் தான் வந்து நமக்கு கிடைக்குது. ஈவன் இதுல வந்து 90 FPS சப்போர்ட் தான் வந்து கொடுத்திருக்காங்க. மித்த ஸ்மார்ட் போன்ஸ்ல எல்லாம் 120 FPS சப்போர்ட் வரைக்கும் கொடுக்குறாங்க. ஸோ BGMI கேம்லாம் விளையாடும் போது நிறைய லேக் அண்ட் ஃப்ரேம் டிராப்லாமே இருக்கு. ஸோ இந்த 8s Gen 3 ப்ராசஸர் பாத்தீங்க அப்படின்னா மித்த ஸ்மார்ட் போன்ஸ்ல எல்லாம் கேம் பிளே வந்து ஃபோக்கஸ் பண்ணி நல்லா ஆப்டிமைஸ் பண்ணிருப்பாங்க. ஸோ கேம் பிளே வந்து சூப்பரா இருக்கும். இதுல வந்து அந்த கேப்பை ஃபில் பண்ண மிஸ் பண்ணிட்டாங்களோ அப்படின்ற மாதிரி தான் நமக்கு வந்து தோண வைக்குது. ஸோ இது வந்து கேமிங்கான ஸ்மார்ட் போன் இல்ல, பட் இருந்தாலுமே இந்த பெஸ்ட் ப்ராசஸரை வந்து நல்லாவே ஆப்டிமைஸ் பண்ணியிருக்கலாம். அது போக இதுல LPDDR5X RAM UFS 4.1க்கான ஸ்டோரேஜும் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் போனோட சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் Origin OS 6 அவுட் ஆஃப் தி பாக்ஸ் Android 16ல தான் வருது. ஸோ இதோட அனிமேஷன்ஸ் எல்லாமே வந்து ஸ்மூத்தா இருந்தாலும் கொஞ்சம் ஃபாஸ்டா இருக்க மாதிரியான ஃபீல் இருக்கு. ஸோ இதை மட்டும் கொஞ்சம் ஃபிக்ஸ் பண்ணாங்க அப்படின்னா நல்லா இருக்கும். அண்ட் ப்ளோட்வேர்ஸ்மே வந்து கொஞ்சம் நிறைய தான் இருக்கு. இதுல வந்து 4 இயர்ஸ்க்கான OS அப்கிரேடும் 6 இயர்ஸ்க்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்கிரேடும் கொடுக்குறாங்க. இதுல ஆடியோக்கு டியூயல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்திருக்காங்க. இதோட கிளாரிட்டியுமே வந்து சூப்பரா இருக்கு. ரொம்ப லவுடா இறைச்சலா இல்லாம அவ்வளோ டீடைல்ஸ் எல்லாமே சூப்பரா இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் டியூரபிலிட்டிக்கு IP68-69 ரேட்டிங் வந்து கொடுத்திருக்காங்க. மித்தபடி இதுல வந்து Wi-Fi 6 இருக்கு, ப்ளூடூத் வெர்ஷன் 5.4 இருக்கு, 11 5G பேண்ட்ஸ் இருக்கு, NFC சப்போர்ட்டும் இருக்கு. ஃபைனலி இந்த ஸ்மார்ட் போனோட பிரைசிங் பொறுத்த வரைக்கும் நம்ம வச்சிருக்க வேரியன்ட் வந்து 8+256GB வேரியன்ட். இதோட பிரைஸ் வந்து 55,000. ஸோ நம்ம ஆஃபர்லாம் போக 53,000க்கு வாங்கிக்கலாம். இது இல்லாம இன்னும் 2 வேரியன்ட்ஸும் கொடுத்திருக்காங்க. 12+256GB, இன்னொன்று வந்து 12+512GB வேரியன்ட். இதோட ஃபைனல் வேர்டிட் என்ன அப்படின்னா 55,000 ரூபாய் கொடுத்து இந்த Vivo V70 Elite ஸ்மார்ட் போனை வாங்குறதுக்கு பதிலா Vivo VX200T ஸ்மார்ட் போனை நீங்க வந்து 55,000க்கே வந்து வாங்கிக்கலாம். ஸோ அதுல வந்து இன்னும் 50 மெகா பிக்சலுக்கான அல்ட்ரா வைட் ஆங்கிள் சென்சாரும் கொடுத்திருக்காங்க. ஸோ இதை விட இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. இது போல நியூ டெக் அப்டேட்ஸ் பத்திய தகவல்கள் தெரியும்னா நம்ம டெக்ஸ்ட்ரீம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல செலக்ட் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரியான லேட்டஸ்ட் ஸ்மார்ட் போன் அப்டேட்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட டெலிகிராம் சேனல்லையும் போய் ஜாயின் பண்ணுங்க.